வீட்டில் பால் மீந்து போச்சா? கவலையே வேண்டாங்க. அதை வச்சு ஒரு சூப்பரான ஹோம்மேட் பால் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் நான் 1 லிட்டர் பாலில் எப்படி பால் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் 1/2 லிட்டர் பால் மீந்தால் கூட அதில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோம்மேட் பால் பவுடர் செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் அளவு கொழுப்பில்லாத பால் எடுத்திருக்கேங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் காய்ச்சுங்க. நான் நல்ல கனமான பாத்திரம் நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். கையில் ஸ்பேச்சுலா வச்சுருக்கேன். இதெல்லாம் விலை ரொம்ப கம்மி தான், நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். ஏன் இதை நான் யூஸ் பண்ணுறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு சைடில் விழுகிற இந்த ஆடைகளெல்லாம் நல்லா ஒட்டாமல் எடுத்து விட முடியும். அதுக்கு தான் நான்ஸ்டிக் கடாயும் இந்த ஸ்பேச்சுலாவும் யூஸ் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி உடனே எடுத்து யூஸ் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் அடிகனத்தை பாத்திரம் வச்சுக்கிட்டு மரக்கரண்டி இருக்கும் இல்லையா, அதாவது நான்ஸ்டிக் கடாய்க்கெலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்குமே மெதுவாக பொறுமையாக ஹையில் வச்சு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி மாற்றி மாற்றி அப்படியே வத்த காய்ச்சினதில் இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இதை இன்னும் வத்த காய்ச்சணும். அதாவது அந்த பால் கொதிநில சவுண்டெல்லாம் அடங்கி பாருங்கள், இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு நீங்கள் பிரட்டி போட்டால் கூட பாத்திரத்தில் அந்த பாலோட அச்சு கூட ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா அப்படியே இந்த ஸ்பேச்சுலா வச்சு அதை பிரித்து விட்றேன். நீங்கள் கரண்டி வச்சுருந்தா கரண்டியை வச்சு பிரித்து விட்டுக்கோங்க. இதை இப்படியே வெயிலில் கொண்டு போய் வைக்கலாம். இல்லை இப்போ வெயில் சீசன் அப்படியே காத்தாட வீட்டில் பால்கனி இல்லாட்டி ஹாலில் கூட வைக்கலாம். இப்போ அடிக்கிற வெக்கைக்கு உங்களுக்கு தாராளமாக சீக்கிரத்துலேயே காஞ்சிரும். இல்லை ஃபேனுக்கு அடியில் கூட வைக்கலாம். எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. வீட்டில் காத்தோட்டமாக வச்சே காய வச்சுட்டேன். அடிக்கடி இந்த மாதிரி நான் இதை அப்படியே தடவி எடுத்து விட்டதுனால எனக்கு நல்ல பொடியாக வந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதோட ரகசியமே என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஃபைன் பவுடராக வரணுங்க. சும்மா ஒரு தடவை பல்ஸ் மோடில் நீங்கள் போட்டு அரைச்சிட்டு அப்படியே அரைப்பட்டுருச்சுன்னு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பால் பவுடர் திப்பியாக போயிடும். ஸோ புல்லட் மிக்ஸி மாதிரி வச்சுருக்கிறவங்க நல்லா சூப்பராகவே அரைச்சிடலாம். மற்றவங்க நல்லா திரும்ப அதை ரொட்டீனாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இதுக்கு இனிப்பு தேவை இல்லையா, நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். இது மிதமான இனிப்பு தான். உங்களுக்கு கூட வேணும்னா கூட 4 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. அதை நல்லா பவுடர் பண்ணிடுங்க. இப்போது இந்த சீனியை நாம் அரைச்சி வச்சுருக்க பால் பவுடரில் திரும்ப சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் திரும்பவும் மிக்சியில் நல்லா பல்ஸ் மோட் இல்லை நார்மல் மோட் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு மாவு சலிக்கிற சல்லடை இல்லாட்டி என்கிட்ட இந்த மாதிரி பெரிய காபி வடிகட்டுற சல்லடை இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பால் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. 1 லிட்டர் பாலுக்கு நம்மளுக்கு 160 கிராம் பால் பவுடர் கிடச்சிருக்கு. அதுவும் ஹோம்மேட் பால் பவுடர். இப்போ அதை பாருங்கள், நம்ம சலிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திப்பி வரும். இதை வேஸ்ட் பண்ணாமல் குலாப் ஜாமுன் செய்யும் போது இல்லை ஏதாவது கேசரி செய்யும் போது இல்லை நீங்களே இதில் வெந்நி தண்ணியில் போட்டு காஃபி குடிக்கும் போது கலந்து குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் பவுடரை நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். தேவையான அளவு பால் பவுடர் எடுத்து நான் ஒரு டம்ளரில் போட்டுக்கிட்டேன். நல்லா சூடாக இருக்கிற வெந்நி தண்ணியை அதில் சேர்த்துட்டு கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பால் ரெடிங்க. இப்போ கலர் பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கும்போது ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். பட் நம்ம இதை வீட்டிலே ரெடி பண்ணுறனால ப்ளஸ் லைட்டிங் எஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டல் கலராக தெரியுது. பட் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதை பாலாக ஆற்றி தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கிட்ஸுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்தா கூட இந்த பால் பவுடர் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இருந்தால் ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.